அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களினுடைய தலைமையில் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் ஒன்று நடத்துறாங்க. தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கக்கூடிய சூழல்ல முதலமைச்சர் அவர்களே வர்றாரு அப்படின்னா ஒட்டுமொத்தமா தென் மாவட்டமும் திரண்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் எப்போ மைக்க பிடிச்சு பேச ஆரம்பிச்சாரோ அங்க இருந்த 10,000 சேரும் காலி ஆயிடுச்சுங்க. அந்த காட்சியை நீங்களே பாருங்க. உங்களுக்கெல்லாம் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேச அது நல்லவர்கள் கூட பெண்கள் பாதுகாப்பா பேருந்துகள் அப்படிப்பட்ட ஒரு மாவாத அரசு தான் பாஜக அரசு. திருப்பத்தூர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான தொகுதி. காரணம் என்ன அப்படின்னா அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ பெரிய கருப்பன் அவர்கள் மினிஸ்டர், இப்போ அவர் சிட்டிங் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அப்போ அவர் எந்த அளவுக்கு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்றாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே இதே சிவகங்கை மாவட்டத்தில் அஜித்குமாரினுடைய அந்த காவல்துறை படுகொலை நடந்தபோது கூட இவர் போய் நேரில் போயிட்டு அந்த வீட்டில் உள்ளவங்களை போய் பார்த்து பேசியிருந்தாரு, பல விஷயங்கள் சமரசம்லாம் பண்ணியிருந்தார். அப்போ கிட்டத்தட்ட அந்த லோக்கலில் உள்ள பல நபர்கள் கூட இவர் ஒரு கனெக்ஷன் தான் இருந்திருக்காரு. ஆனால் இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் ஒட்டு மொத்தமாக ஸ்டாலின் அவர்களையோ இல்லை மொத்தமாக திமுகவை புறக்கணிக்கிறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்னன்னா ஏற்கனவே திமுக சார்பில் போட இளைஞரணி மாநாடா இருக்கட்டும், இல்ல பல்வேறு மண்டலங்கள்ல மாநாடுகள்லாம் போட்டாங்க இல்லையா, அவர் ரீல்ஸ்ல சொல்லுவாங்க மொத்தம் நாங்க 1.5 லட்சம் சேர் போட்டோம், இது போக பாத்தீங்கன்னா வெளியே 1 லட்சம் பேர் சும்மா நின்றுட்டு இருந்தாங்க இடம் இல்லாம அப்படிங்கிற மாதிரிலாம் பல விஷயங்கள் பேசுவாங்க. ஆனா இன்றைக்கு உண்மையிலேயே ஸ்டாலின் அவர்கள் பேசும்போதே இந்த கூட்டம்லாம் அப்படி கலைஞ்சு காணாம போகக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது லிட்டரலி இவர்களால் காசு கொடுத்து கூட கூட்டத்தை கண்டெயின் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயத்தை தான் காட்டுது. கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பெரிய கருப்பன் அவர்களாலேயே ஒரு கூட்டத்தை கூட்ட முடியலையா அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு. ஸோ இதெல்லாம் தேர்தலுக்கு மிக அருகில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிறதுனால இது எல்லாமே தேர்தலில் வெற்றி வாய்ப்பை பெரிய அளவில் பாதிக்கும் திமுக உடையது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. சரி, இது ஒரு முக்கியமான சம்பவமாக பார்த்தோமா. அடுத்ததா நம்ம ஏற்கனவே பேசின ஒரு விஷயம், தேமுதிகவினுடைய தலைவர் பிரேமலதா அவர்களுக்கு எதிராக விசிகவினர் கடுமையான கொந்தளிப்புல இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதாவது ஏற்கனவே கடலூர்ல நடந்த அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பாத்தீங்கன்னா பிரேமலதா அவர்களுடைய பெயரை திரும்ப அவர்கள் உச்சரிக்கும் போது பிரேமலதா அவர்கள் எந்திரிக்கவே இல்லை. அவர்கள் அப்படியே கையை வாயில வச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்தமாக விசிகவினர் எல்லாருமே ட்ரிகர் பண்ணிருந்துச்சு. எல்லாருமே கேள்வி கேட்டாங்க. ஒரு சில இடங்கள்ல நேரடியாக பிரேமலதாக்கு எதிராக போராட்டமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தர்மபுரி தொகுதியை ஏற்கனவே நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஏற்கனவே வெற்றி பெற்றதுதான். அதே மாதிரி இந்த முறையும் தர்மபுரி தொகுதியை நமது தேசிய முற்போக்கு. சரி, இப்படிலாம் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறமா வாச்சும் தமிழ்நாடு முழுக்க கடுமையான எதிர்ப்பு தொடங்கியதுக்கு அப்புறமா வாச்சும் பிரேமலதா அவர்கள் வருத்தம் தெரிவிச்சிருப்பாங்களா, மன்னிப்பு கேட்டிருப்பாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்லை. அதாவது அவர்கள் மன்னிப்பெல்லாம் கேட்கல. மாறாக இன்னொரு விஷயம் பண்ணாங்க. என்னன்னா, வேட்பாளரை யாருங்க அறிமுகப்படுத்தணும், திருமாவா அறிமுகப்படுத்தணும், அறிமுகப்படுத்த வேண்டியது ஸ்டாலின், அவர் தான் கூட்டணிக்கு தலைவர், திருமாவை அறிமுகப்படுத்துறாரு, அதனால தான் எந்திக்கலைங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்றாங்க. அது பொதுக்கூட்டம், அந்த கூட்டணியின் தலைமை யார்? அண்ணன் ஸ்டாலின். அப்படி இருக்கிறப்போ அந்த கூட்டணியின் தலைமையில் இருக்கிறவங்க தான் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவது இயல்பு. அது எல்லாருக்கும் தெரியும். இது இன்னுமே விசிகவினரை கோவப்படுத்துமா இல்லையா? அவர்கள் சமாதானப்படுத்துற வகையில திருமா அண்ணன் அவருடைய வெளிச்சம் டிவி தொடங்கி வச்சதே கேப்டன் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் அப்ப அந்த இடத்துல மற்ற வேட்பாளர் இருந்துச்சாங்க இல்லையா, இதே திருமாவளவன் அவர்கள் அறிவிக்கும் பொழுது மற்ற வேட்பாளர் வரிசையை எந்திக்கிறாங்க, வணக்க வைக்கிறாங்க. ஏன் பிரேமலதா மட்டும் எந்திக்கல அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான கேள்வியே. இதே மாதிரி தான் பிரேமலதா அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கான அலுவலகம் திறக்கும் பொழுது விசிகா கொடியை மட்டும் அதில் காட்டலை. விசிகா கொடியை மட்டும் பார்த்தீங்கன்னா அவர்கள் அதில் சேர்க்காம பிற கூட்டணி கட்சிகளுடைய கொடியெல்லாம் வச்சு அந்த திறப்பு விழா நடக்கிறதுக்கு திட்டமிட்டு இருந்தாங்க. அப்போ விசிகவினர் போயிட்டு அங்கே போராட்டம் பண்ணி அங்கே ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணுறாங்க. அப்போ இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கும் விசிகாவுக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முரண் இருக்குது. இது எந்த இடத்துல போய் நிற்குது அப்படின்னா, விருதாச்சலம் தொகுதியில் பிரேமலதா அவர்கள் போட்டிடுறாங்க. அந்த தொகுதியிலேயே அவருடைய வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறியாகி இருக்கு. காரணம் என்னன்னா, ஏற்கனவே இங்கே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நின்று வெற்றி பெற்ற தொகுதி தான். ஆனால் அந்த காலகட்டத்தில் நிலைமை என்ன அப்படின்னா, விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆதரவு எல்லா தரப்பு மக்கள்கிட்ட இருந்துச்சு. அவர் சார்ந்த சமூகத்துல மட்டும் அவருடைய ஆதரவு இல்லை, ஒட்டுமொத்தமா அவர் என்ன சமூகம், அவர் நாயுடுவா அப்படிலாம் யாருமே அவர் பார்க்கல, எல்லா சமூகத்தினரும் சேர்ந்து அவர் ஆதரிச்சதுனால தான் அன்றைக்கு அவர் வெற்றி பெற முடிஞ்சது. ஆனா அவர் தனித்து நின்னே வெற்றி பெற முடிஞ்சது இல்லையா? இன்னைக்கு அந்த சூழல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. காரணம், தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்ட 10 தொகுதிகளில் 7 இடங்கள் நாயுடு சமூகத்துக்கு ஒரே சமூகத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் தரப்புல ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்குமானா மாற்றுக்கிறதுல கண்டிப்பா இருக்கும். ஆனா மற்ற சமூகங்கள் மத்தியில் ஒரு பொது பார்வையில் ஒரு ஆதரவு தரம் பெரிய இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. விருதாச்சலம் தொகுதியில குறிப்பா விசிகாவுடைய ஆதரவு
இன்னும் சொல்லப்போனால் பட்டியல் சமூக மக்களுடைய ஆதரவு வந்து இந்த முறை அப்படியே தேமுதிகவுக்கு பிரேமலதா அவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, முரசு சின்னத்தில் விழாது அப்படிங்கிறத நமக்கு இப்போ வரைக்கும் தெரிய வருது. அது இது மாதிரியான சம்பவங்கள் விசிகாவே நேரடியாக தேமுதிகவுக்கு எதிராக வந்து குரல் எழுப்பும்போது அது இன்னுமே களத்தில் வந்து தேமுதிகவுக்கு எதிராக தான் இருக்குமே தவிர திமுக கூட்டணிக்கு வலு சேர்க்கிற வண்ணம் இருக்காது. அப்போ அது ஒரு பெரிய சிக்கலா. சரி, அப்போ தேமுதிகவுக்கு தான் இந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நேற்றைய தினம் நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். எக்கச்சக்கமாக திமுக வேட்பாளர்கள் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாமே அவர்களுக்கு எதிர்ப்பு வந்து பெரிய அளவில் கிளம்புது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் தான் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டத்திலே வந்து ஆட்கள் அப்படி பேசாமல் கலைஞ்சு போனது. கிட்டத்தட்ட 9500க்கும் மேற்பட்ட காலி சேர்கள் முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் பேசின சம்பவம்லாம். அந்த திருப்பத்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களுக்கு நேரடியாக மக்கள் மத்தியில் வாக்கு கேட்டு போகும்போது அவருடைய காரை சிறைபிடித்து மக்கள் வந்து கேள்வி எழுப்புனாங்க. அது நம்ம நேற்று தினம் பார்த்துருந்தோம். அந்த சம்பவம் மாதிரி தொடர்ச்சியாக பல இடங்களில் இந்த விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. முதல்ல மணப்பாறை தொகுதியினுடைய திமுக வேட்பாளர் அப்துல் சமத் அவர்கள் ஊருக்குள்ள ஓட்டு கேட்டு போகும்போது அவர் ஊருக்குள்ளே விடலை. நீங்கள் எங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது, இங்கெல்லாம் வந்து நீங்கள் ஓட்டே கேட்கக்கூடாது, அப்படியே நீங்கள் வெளியே போயிருங்கன்னு சொல்லி ஊருக்கு வெளியே போய் சண்டை போட்டு மக்கள் அனுப்பிட்டாங்க. இதே மாதிரி தான் சங்கரங்கோயிலே வந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக வாக்கு கேட்டு சென்ற வேட்பாளரையும் மக்கள் வந்து தடுத்து நிறுத்தி அனுப்பியிருக்காங்க. ஸ்ரீரங்கம் தொகுதியில் வந்து பாத்தீங்கன்னா கடந்த முறை வந்து பழனியாண்டின்ற நபருக்கு தான் வாய்ப்பு கொடுத்து எம்எல்ஏ வச்சிருந்தாங்க. ஸோ அவர் மேலே எக்கச்சக்கமான புகார்கள், கல்குவாரியில் வந்து பார்த்தீங்கன்னா புகார் இருந்துச்சு. அதே மாதிரி அவர் பத்திரிகையாளர்கள் வந்து தாக்குறாரு, கல்குவாரியில் செய்தி சேகரிக்க வந்தவங்கன்ற மாதிரிலாம் செய்திகள் வெளியான தொடர்ந்து அவருக்கு சீட்டு இல்லை. இப்போ துரைராஜ் அப்படிங்கிற நபருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. இவரும் அங்கே போய் வாக்கு கேட்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா நிற்க வச்சு சர மாதிரியா பல கேள்விகள் கேட்குறாங்க. தொகுதிக்குள்ளேயே போயிட்டு ஒரு வாக்கு சேகரிக்க விட மாட்டேங்கிறாங்க மக்களே. நம்ம சகோதரர்கள், நம்முடைய கழக உடன்பிறப்புகள், நீங்கள் தயவு செய்து அமைதியாக பொறுமை காத்திட வேண்டும். தயவு செய்து சண்டை சச்சரவுகள் வேண்டும். இது எல்லாத்தையும் விட ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூரில் விவசாயிகள் ஸ்டாலின் அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டினது தான். அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த பிரச்சார வாகனத்தில் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கே வந்து அப்படியே கருப்பு கொடிலாம் வந்து காட்டப்படுது. விவசாயிகள்லாம் வந்து கொந்தளிக்கிறாங்க. இதெல்லாம் ஸ்டாலின் அவருடைய முன்னிலையில் நடக்கிற விஷயம். அவர் தான் அந்த கூட்டத்துக்கு வர்றாரு, இன்னொரு இடத்துலலாம் போராட்டம் நடக்கல. அவருடைய பிரச்சார வாகனம் ஒரு வாகனத்தில் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான எதிர்ப்புகள்லாம் தொடருது. காரணம் என்னன்னா ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே விவசாயி சங்கமே வந்து இந்த முறை திமுகவுக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி இப்போ வந்து விவசாயிகளும் வந்து ஆங்காங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி கருப்பு கொடி அசைக்கக்கூடிய காட்சியிலும் பார்க்க முடியுது. தானும் டெல்டாகாரன் தான் எனும் பெருமை பேசும் பொம்மை முதல்வரை அதே டெல்டா பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து விரட்டி அடித்த காட்சிகள் தான் இவை. விவசாயிகள் இந்த அளவுக்கு கோபமா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இப்போ செய்யாறு தொகுதியில் வந்து திமுக வேட்பாளர் ஜோதி அவர்கள் வாக்கு கேட்டு சொல்லும் பொழுது தேவன் அப்படிங்கிற ஒரு விவசாயி கருப்பு கொடி காட்டுறாரு. அவர் என்ன முழக்கத்தை முன் வச்சு கருப்பு கொடி காட்டுறாரு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்ட அரசு திமுகங்கிற மாதிரி செய்திகள்லாம் வெளியானதை பார்த்துருப்போம். அது பெரிய அளவில் பேசப்பட்ட ஒன்றாக இருந்துச்சு. அது இந்த விவசாயி தான், தேவன் அப்படிங்கிற நபர் தான். சிப்காட் விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிராக இவர் வந்து போராடி இருந்தார். இவர் மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா குண்டாஸ் வந்து போடப்பட்டது. ஸோ குண்டாஸ் அப்படிங்கிற சட்டம் எதற்காக போடுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து தொடர் குற்றத்தில் ஈடுபடக்கூடியவங்க, அவர்கள் வெளியே இருந்தாங்க அப்படின்னா சமூகத்திற்கே வந்து ஆபத்துன்னு இருக்கக்கூடிய நபர்கள் தான் குண்டாஸ் வந்து போடணும். ஆனால் விவசாயத்திற்கு ஆதரித்து போராட்டம் பண்ண ஒரு நபரை வந்து பார்த்தீங்கன்னா குண்டாஸ் போட்டாங்க. அது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாச்சு இல்லையா? அந்த நபர் தான் இவர் தான் வந்து இப்போ திமுக வேட்பாளருக்கு எதிராக போர் கொடி தூக்குறாரு, கருப்பு கொடி காட்டுறாரு. ஜோதி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு இருவரும்
ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே நடக்கக்கூடிய திமுக வேட்பாளர்களுடைய பிரச்சாரத்திற்கு எதிரான மக்களினுடைய அணுகுமுறை. இது வந்து ஒரு தொகுதியில் நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நம்ம நேற்று ஒரு வீடியோவில் கிட்டத்தட்ட 10 இடங்களுக்கு மேலே எங்கெல்லாம் மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்றதை பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி இன்னைக்கு சில விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இது மாதிரி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கே திமுக சார்பாக வேட்பாளர்கள் வந்து வாக்கு கேட்டு சென்றாலும் அங்கெல்லாம் இந்த எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது அதிகப்படியாக இருக்குது. அப்போ இத்தனை நாள் இந்த எதிர்ப்பு அலை எங்கே போச்சு? ஏன் வந்து மக்கள் இத்தனை நாள் கொந்தளிக்காமல் கடைசியில் வாக்கு கேட்டு வரும்போது இந்த அளவுக்கு ஒரு கொந்தளிப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை நாளும் இந்த எதிர்ப்பு அலை, ஆன்டி இன்கம்பன்சி எல்லாமே இருந்த ஒன்று தான். ஆனால் அது வெளியில் தெரியாமல் பார்த்துக்கிட்டதுக்கு ஊடகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. தமிழ்நாட்டில் இவ்வளவு நாள் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் பெரிய அளவுக்கு திமுக எதிரான செய்திகளை வந்து வெளியிட முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. எப்போ வந்து ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து இந்த அதிகாரம் வந்து போகுதோ அப்போ தான் பல்வேறு இடங்களில் தனிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஊடகங்களாக இருந்தாலும் சரி, பல செய்திகளை வந்து துணிச்சலாக அவர்களால் வெளியிட முடியுது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் பிடிஆர் அவர்களினுடைய மதுரை மத்திய தொகுதியிலே வந்து பரிசு பொருட்கள்லாம் ஒரு பெரிய குடோனில் வந்து நிரப்பி வச்சிருக்கிறத நாம் தமிழர் கட்சியினரே வந்து பிடிச்சு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி பரிசு பொருட்கள் கொடுத்து வாக்கு சேகரிச்சிடலாம், நாம் வந்து வாக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நம்பிக்கையில் தான் வேட்பாளர்கள் வந்து உள்ளே போவாங்க. காரணம் என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து 8000 ரூபாய் கூப்பன்லாம் வச்சிருக்காரு இல்லையா? நீங்கள் வந்து என்ன பொருளானாலும் வாங்கிக்கங்க, நாங்கள் வந்து கூப்பன் கொடுக்குற மாதிரிலாம் சொன்னாலும் கூட, மாதம் உங்களுக்கு 1000 ரூபாய் இல்லை இனிமேல் 2000ன்னு சொன்னாலும் கூட மக்கள் என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நாம் இவர்களுக்கு இன்னொரு முறை வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு வரல. வரலாற்றை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா திமுக 2 முறை ஆட்சி அமைத்தது வரலாற்றிலேயே இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அது எந்த அளவிற்கு வந்து உண்மையாக இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கும்போது புரியுது. ஏன்னா ஒவ்வொரு முறை திமுக ஆட்சி இழக்கும் போதும் வலிமையான ஒரு சில காரணங்கள் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் 2006, 2011 ஆட்சி காலத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மின்வெட்டு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருந்திருக்கும். இப்போ வரைக்கும் அதை பலராலையும் உணர முடியும். அடிக்கடி வந்து கரண்ட் கட் ஆகுறது, ஒரு நாளைக்கு பல மணி நேரங்கள் வந்து மின்வெட்டு ஏற்படுற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ அது திமுக ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஒட்டுமொத்தமாக ஆட்சி இழந்தாங்க. அடுத்த 2 டேர்முக்கு வந்து அவர்கள் ஆட்சிக்கு வரல. அப்போ அந்த மாதிரி இந்த முறை எந்த ஒரு பிரச்சனை பிரதானமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், குறிப்பாக இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளாக இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. பெண்கள் வன்புணர்வு அப்படிங்கிறது பெண்கள்ன்ற ஒரு கேட்டகரியில் வந்து 2 வயசு குழந்தையும் வர்றாங்க, 80 வயசு முதியவர்களும் வர்றாங்க. அந்த அளவிற்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல், போதை புழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் போக மக்களினுடைய அடிப்படை வாழ்வாதாரம் அப்படிங்கிறதும் பல இடங்களில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படி தொகுதி மக்கள்லாம் போகும்போது எங்கள் தொகுதிக்கு என்ன பிரச்சனைங்கிறத அவர்கள் வந்து பேசுகிறாங்க. எங்களுக்கு தண்ணி தட்டுப்பாடாக இருக்குது, முதுகுளத்தூர் போனீங்க அப்படின்னா எங்களுக்கு தண்ணி இல்லை, நீங்கள் 5 வருஷமா அமைச்சராக இருந்திருக்கீங்க, அமைச்சர் சிவசங்கரனை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் அமைச்சராக இருக்கிறீங்க ஆனால் நம்ம தொகுதிக்கு தண்ணி தட்டுப்பாடு இன்னும் வரைக்கும் இருக்கு, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தான் அவர்கள் கேட்குறாங்க. அப்போ திமுக அமைச்சர்களினுடைய தொகுதிக்கு இந்த நிலைமை அப்படின்னா அப்போ சாதாரண திமுக எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய நபர்களுடைய தொகுதியில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவர்களுக்கு எப்படி மக்கள் நிறைய வாய்ப்பு கொடுப்பாங்க? அப்போ கண்டிப்பாக அவர்களுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, ஆளும் தரப்பிற்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப உச்சத்தில் இருக்குது. அது ஊடகங்கள் இத்தனை நாள் மறைச்சாலும் அது கடைசியில் தேர்தல் சமயத்தில் மக்கள் கிட்ட வந்து வெடிச்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இதனுடைய விளைவுகளாக நம்ம வந்து தேர்தல் அன்னைக்கு வாக்குப்பதிவு நம்மளால் உணர முடியும். முடிவு வெளியாக கூட அன்னைக்கு நம்ம எல்லாருமே தெளிவாக கண்கூட பார்க்க முடியும். நன்றி.